நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து ரெண்டே ரெண்டு குணங்களை கொண்டவங்களாக இருப்பாங்க. ஒருத்தர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க. இங்கே இந்த ஆட்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. அந்த கஷ்டம் வந்து அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க என்னென்னா பிறரை வந்து ஏமாற்ற மாட்டாங்க. இப்போ நம்ம கூட அந்த ஆட்கள் இருந்தாங்கன்னா நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க. அவங்களோட நம்பி அவங்களோட வந்து நம்ம உறவு வச்சுக்கலாம். ஆனால் வந்து கஷ்டப்படாமல் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம பக்கத்துலேயே சேர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க பணத்துக்காக அப்பா அம்மாவையும் ஏமாற்றுவாங்க, அண்ணன் தம்பி ஏமாற்றுவாங்க, உறவினர்களை ஏமாற்றுவாங்க, நண்பர்களை ஏமாற்றுவாங்க. ஏன்னா அவங்க வந்து உழைக்காமல் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா அவங்களுக்கு வந்து அன்பு, கருணை எதுவுமே அவங்களுக்கு வந்து இருக்காது. அவங்களுக்கு வந்து பணம் மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோளாகவே இருக்கும். இப்போ வந்து பெரிய பெரிய திருட்டுகள், கொள்ளைகள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த உழைக்காமல் பணம் சம்பாதிக்கணும் நிலையில் இருக்கிறவங்க தான் அதில் பெரும்பாலான ஆட்கள் அதில் தான் இருப்பாங்க. இன்னும் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபினான்ஸில் வந்து போட்டு மக்களை ஏமாத்துறவங்க, நான் ட்ரேடு பண்ணி தரேன், காசு நிறையா தரேன் சொல்லி ஏமாத்துறவங்க, இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா கஷ்டப்பட்டு உழைக்காமல் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்கள தான் இருப்பாங்க. தவறு செய்கிறவங்க இவங்க எல்லாருமே அந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் தான் இருப்பாங்க. எனவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற அந்த நிலையில் இருக்கக்கூடியவங்கள நம்ம கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து நமக்கு துணையாக இருப்பாங்க. நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு வந்து உதவி செய்யக்கூடிய நிலையில் இருப்பாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு உழைக்காமல் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்கள் இருந்தாங்க அப்படின்னா, அவங்கள வந்து நம்ம பக்கத்திலே சேர்க்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து எந்த காலத்திலும் நம்மளை வந்து அடிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நம்மளை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பாங்க, நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. எனவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கஷ்டப்படாமல் உழைச்சி கஷ்டப்படாமல் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நிலையில் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து நம்ம பக்கத்திலே சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்க்காமல் இருந்தால் நமக்கு நல்லது என்பதை மட்டும் நம்ம நினைவில் வச்சுக்கணும்.